So hello guys, welcome to Taker Bikes channel. ஒரு வழியா 10th edition of ICC World T20 நேற்று இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய சர்ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. எப்படின்னா ஒரு நெதர்லாந்து பாகிஸ்தான் மேட்ச்ல நெதர்லாந்து டாப் கொடுத்து ஆல்மோஸ்ட் வின் பண்ண போயிட்டாங்க. அண்ட் வந்து இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா யூஎஸ்ஏ தம்சம் பண்ணிடணும் நினைச்சாங்க இந்தியா வந்து யூஎஸ்ஏவை. பட் ஆனால் வந்து அங்கே கதையும் மாதிரி யூஎஸ்ஏ போட்டு பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவை வந்து நரக பாதாளத்திலே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் மட்டும் அடிக்கலாம் இந்தியா 100 ரன் கூட தாண்டிருக்காது. அதை தொடர்ந்து இன்னைக்கு இங்கிலாந்து அண்ட் நேபாள் மேட்ச்ல வந்து ஜஸ்ட் 4 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம எந்த சின்ன சின்ன டீம்ஸ் குரூப் ஸ்டேஜ்ல மொக்கையா இருக்கலாம், சின்ன சின்ன டீம்ஸ் பெரிய டீம்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு உள்ள அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம் பெரிய டீம்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது எல்லா சின்ன டீம்ஸும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க பெரிய டீம்ஸ் கிட்ட. ஸோ இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த 10th எடிஷன். அதுவும் இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் இந்த டோர்னமெண்ட்லாம் நடக்க போதுன்னா அதுக்கு ஒரு 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு அஃபிஷியலாக சாங் லான்ச் பண்ணுவாங்க. எப்படியா சவுத் ஆப்பிரிக்கலாம் அங்கே இருக்க ஒரு சிங்கர்ஸ் வச்சு அங்கே ஒரு மியூசிக் கம்போசர் வச்சு ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுமாரி வந்து இந்த வாட்டி இண்டஸ்ட்ரியில் நடக்குதா. ஸோ வந்து இந்தியன் கம்போசரை ஒருத்தர் சூஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஐசிசி வேர்ல்ட் T20 ஆந்தம். யாரு தெரியுமா அதை சூஸ் பண்ணது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம வீட்டு பிள்ளை ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் தான் இந்த வேர்ல்ட் T20 ஆந்தம்க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ராக் ஸ்டார் அனிருத் வந்து ஒரு பாட்டு போட்டாலே அது வந்து எழுதி வச்சிடலாம், பாட்டு கேட்காம இது ஹிட் ஆயிடும்னு எழுதி வச்சிடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா போடுவாரு. அதே ஃபார்ம் தான் இந்த T20 வேர்ல்டு கப் ஆந்தம் சாங்குக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து இதுவரையும் நம்ம கேட்ட ஆந்தம் சாங்லாம் இருக்குல்ல T20 வேர்ல்டு கப் இருக்கும் 2015ல அந்த இட்ஸ் டைம் ஃபார் அஸ் இருந்துச்சுல, அது எவ்வளவு வைபா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு வைப் மெட்டீரியல்னே சொல்லலாம். ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம சேனல்ல வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணி வைப் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். ஸோ நீங்களும் டேக்கர் பை சேனல்ல சேர்ந்து இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாட்டு நான் ஆல்ரெடி கேட்டேன். ஸோ இன்னொரு டைம் வந்து நம்ம ரொம்ப கிளியராக வந்து ஹெட்செட் போட்டு கேட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வைப்பாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வந்து பாட்டு வேற லெவலில் தான் இருக்குங்க. ஆடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் T20 வேர்ல்டு கப் சாங்கு கம்போஸ் பண்ணதுக்கு. ஹுக்கும் டிஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க. அந்த பீட்ஸுக்கே நம்ம அனிருத்துக்கு வந்து சில்லறை சதறி விடலாம். என்ன ஸ்டைலா இருக்காரு அனிருத். அவர் தனியாக ஒரு படத்தை நடிக்க வைக்கலாம். அனிருத் ரீச்சை பார்த்தீங்களா இல்லையா? ஓல் வேர்ல்டுக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சாங் அஃபிஷியலாக மேக் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம சென்னையில் இருக்க ஒரு அனிருத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் குளோபல் ரீச், குளோபல் ஸ்டார் ஆகிட்டாருங்க அனிருத். த்ரில் லாஸ்ட் டைம் வின் பண்ண மூமெண்ட் இது. Ice on the World Cup. Yeah. This is our year. லிரிக்ஸ் ஹிந்தியில் இருக்கு. பட் ஆனால் வைப் மெட்டீரியல் தாங்க. சச்சின் டெண்டுல்கர் தீவிரமான ஃபேன். The World Cup. Yeah. Oh, good man. T20 vibes are the best. Ice on the World Cup. Oh. Yeah. This all yeah. அப்படியே வீடியோ பார்க்காமலே அப்படியே வைப் பண்ணலாங்க. T20 ICC World T20 Sri Lanka and India
February 6, 7 to March 7. மேசிவ் சாங்க பா, சரியான பிளாஸ்ட்டுங்க. பாட்டை கேட்டிங்களா எந்த அளவுக்கு வைப்பாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து ஏதாவது தேட்டரில் இல்லை வந்து செலிப்ரேஷன் ஷோவில் வந்து இந்த பாட்டை போட்டு வைப் பண்ணலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி ஒரு மாஸ் ஃபோக் சாங்காக அனிருத்து போட்டு நம்ம வந்து டான்ஸ் ஆட வச்சாரோ அதே மாதிரி வந்து இந்த ஐசிசி வேர்ல்ட் T20 குளோபல் ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு தீம் மியூசிக் போட்டு அதில் நம்ம ஆட வச்சாரு. பார்த்தீங்களா, என்னையே மறந்து நான் வந்து ஆடிட்டு இருக்கேன், வைப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் பிஜிஎம் போட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து T20 வேர்ல்டு கப் வந்து என்ன பாட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி யூஎஸ்ஏல வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துச்சு, அந்த அளவுக்கு சுமாராக தான் போட்டாங்க. பட் அனிருத்து கையில் ஒரு ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா அது நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. நீங்கள் பாட்டு வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்து சார்ட் பெஸ்ட்டாக இருக்க போது, ஸ்பாட்டிஃபை அப்புறம் வந்து யூடியூப் எல்லாத்துலையும் ட்ரெண்டிங்காக இருக்க போது நம்ம எழுதி கொடுத்து கேரண்டிடாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இது பாட்டு செம்ம மேசிவ்ட்டுன்ட்டு அந்த லெவல் வேற லெவல் போட்டிருக்காரு. டீம் சாங் வந்து ஸ்டேடியத்தில் வந்து எந்த டீம் ஆடினாலும் 6, 4 விக்கெட் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு போடுறாங்க. உங்களுக்கு ஸ்டேடியத்துல இருந்து வந்து அந்த பாட்டோட சவுண்டே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு நல்ல கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சாங் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அனிருத்து. ஸோ என்னங்க, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நடக்கிற 2027 வேர்ல்டு கப் இருக்குல்ல, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குதுல்ல, அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மியூசிக் ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கு பதிலாக நம்ம அனிருத் மம்சே போட்டால் இன்னும் பெட்டராக பண்ணுவார். T20 வேர்ல்டு கப் எப்படி பண்ணுறாருன்னா, ஒரு வேர்ல்டு கப்ன்றது இன்னும் எந்த அளவுக்கு பயங்கரமாக போடான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இவருக்கே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஐசிசி வேர்ல்டு T20 February 7 March 7 கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து டெய்லியும் வந்து லீக் மேட்சஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 மேட்ச் நடக்குது. காலைல 11க்கு, அப்புறம் மதியம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு 3 மேட்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கு. குரூப் அதில் வந்து 2 இந்தியாவில் 1 ஸ்ரீலங்கா நடக்குது. அண்ட் ஒன்ஸ் இந்த குரூப் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பர் 8 ஸ்டேஜ்னு வரும். அதுலேருந்து உங்களுக்கு மெயின் ஆட்டமே ஆரம்பிக்குது. அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே கதையே வேற. இந்த குரூப் ஸ்டேஜில் எல்லா டீமும் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து, சின்ன டீம் நினைக்கிறோம், பெரிய டீம் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி போயிடுச்சு. 3 மேட்சுமே, இங்கிலாந்து நேபாள் மேட்ச்சு, இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச்சு, பாகிஸ்தான் நெதர்லாந்து மேட்ச். ஸோ வந்து இந்த குரூப் ஸ்டேஜே பயங்கரமா இருக்கு. அப்போ இருக்கும்போது இந்த T20 இந்த ஒரு மாசமும் பயங்கரமா இருக்கும்போது ஒரு பயங்கர திருவிழா தான். எந்த டீம் ஜெயிச்சாலுமே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து கிரிக்கெட் டெவலப் ஆகணுங்க. நம்ம இந்தியா மட்டும் ஜெயிச்சா வந்து இந்தியாவுக்குள்ளேயே தான் அந்த கிரிக்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கு தவிர, ஒரு ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து இவங்களாம் ஜெயிச்சு நிறைய அவங்க கப் அடிச்சாங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து கிரிக்கெட் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சுன்னா கிரிக்கெட்டோட எக்கனாமிக் க்ரோத்தே வேற லெவல் போயிட்டு ஃபுட்பால் ஈக்குவலாக ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால வந்து நான் எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஸோ அதனால வந்து நான் எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் போடுவேன். ஸோ ஐசிசி வேர்ல்டு T20 சென்னையில் சேப்பாக்கிலே நடக்குது. 5 மேட்ச் கிட்ட, அதில் ஒரு மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு, நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான். இது தவிர்த்து இன்னும் 4 மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூப்பர் 8 ஸ்டேஜ்லேயும் ஒரு மேட்ச் நடக்குது. ஆல்மோஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா நடக்குன்றாங்க. கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வருது, அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1ல வருது, பார்த்து இந்த மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து கிரிக்கெட் திருவிழா இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு IPL திருவிழா, கிரிக்கெட் திருவிழா நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு இதுமாதிரி நிறைய கண்டென்ட் வேணும், நம்ம டேக்கர் பாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி கண்டென்ட் வந்து நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வீடியோ டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.